வக்ஃப் திருத்த சட்டத்திற்கு எதிராக தொடரப்பட்ட வழக்கில் உச்சநீதிமன்றம் ஸ்டே ஆர்டர் கொடுத்திருப்பதாகவும் இந்த ஸ்டே ஆர்டர் எங்களுடைய சட்ட போராட்டத்திற்கு கிடைத்த வெற்றி அப்படின்னு ஒரு பக்கம் விஜயனுடைய தாவேக கட்சிக்காரங்களும், இன்னொரு பக்கம் இது எங்களுடைய சட்ட போராட்டத்திற்கு கிடைத்த வெற்றி அப்படின்னு திமுக காரங்களும் உரிமை கொண்டாடி இருக்கக்கூடிய காட்சிகளை பார்க்க முடியுது. ஒரு பெரிய மோதல் போயிட்டு இருக்குது. இந்த நிலைமையில உண்மையிலேயே உச்சநீதிமன்றம் அந்த ஸ்டே கொடுத்துச்சா, இது யாருடைய சட்ட போராட்டத்திற்கு கிடைத்த வெற்றி, உண்மையிலேயே ஒரு வெற்றியா அப்படின்னு பார்த்துட்டோம்னா ஒண்ணுமே கிடையாது. முதலாவதாக இந்த வழக்கை தாவேகாரங்களும் திமுகவும் போட்டுச்சு அப்படின்னு பார்த்தோம்னா கண்டிப்பா போட்டுச்சு. அதனுடைய வழக்கு நம்பரை கூட நம்மளால சொல்ல முடியும். டிவிகேனுடைய அந்த வழக்கு எண் 336/2025. அதே மாதிரி திமுகவினுடைய வழக்கு எண் 325/2025. அப்ப இவங்க வழக்கு போட்டதுல உண்மை, எந்த மாற்று கருத்தும் இல்ல. ஏறக்குறைய இந்த வக்ஃப் திருத்த சட்டத்திற்கு எதிராக 70க்கும் மேற்பட்ட மனுக்கள் போடப்பட்டிருக்குது. இந்த மனுக்கள் நேற்றைக்கு ஒருமனதாக விசாரணைக்கு வந்துச்சு. அதுலயும் மாற்று கருத்து இல்ல. ஆனா என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரே காஸ் ஆஃப் ஆக்ஷனுக்காக கேட்கக்கூடிய இந்த கோரிக்கை, இந்த மனு அப்படின்றதுனால இது எல்லாமே பேட்ச் ஆஃப் பெட்டிஷன் அப்படின்ற அந்த வரையறைக்கு கீழே மொத்தமாகத்தான் வரும். இப்ப நேற்றைக்கு இந்த வந்திருக்குதுல்ல, இந்த ஒரு ஆர்டர் பாஸ் பண்ணிருக்காங்க. இது உண்மையிலேயே ஒரு உத்தரவா, ஒரு இடைக்கால உத்தரவா, இது வெற்றி அப்படின்னு பாத்துட்டோம்னா இட் இஸ் நீதர் எ ஸ்டே ஆர்டர் நார் எ வெற்றி. இது இடைக்கால உத்தரவும் அல்ல, இது ஒரு வெற்றியும் அல்ல. இது தெரிஞ்சுதான் இது உண்மையாகவே வழக்கு தொடர்ந்த அசதுதீன் ஒய்சியா இருக்கட்டும், இதுக்கு முன்னணியாக நின்ற முஸ்லீம் லீக் கட்சி அதனுடைய வழக்கறிஞர் கபில் சிபலா இருக்கட்டும், இவங்க தரப்புல இருந்து பெரிய கொண்டாட்டம் இல்ல. ஏன்னா இது ஒரு பெரிய வெற்றியே கிடையாது. நேற்றுக்கு உண்மையிலேயே ஸ்டே ஆர்டராவது கொடுத்திருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்டே ஆர்டர் கொடுக்கல. மாறாக நேற்றைக்கு மத்திய அரசின் தரப்புல சொலிசிட்டர் ஜெனரல் துஷார் மேத்தா 2 உத்தரவாதத்தை உச்சநீதிமன்றத்தில் கொடுக்கிறாரு. ஒன்னு இந்த போர்டுல சென்ட்ரல் கவுன்சிலியா இருக்கட்டும், ஸ்டேட் போர்ட்லயா இருக்கட்டும், இது ரெண்டுலையும் நாங்க நான் முஸ்லிம்ஸ் அப்பாயிண்ட் பண்ண மாட்டோம் அப்படின்னும், வக்ஃப் பை யூசரை டீநோட்டிஃபை பண்ண மாட்டோம் அப்படின்னும் 2 உத்தரவாதத்தை கொடுக்குறாரு. இந்த உத்தரவாதத்தை ஜட்ஜஸ் ரெக்கார்ட் பண்ணிட்டு அதை ஆர்டராக பாஸ் பண்ணிருக்காங்களே தவிர இது இன்டரிம் ஆர்டர், இன்டரிம் ஸ்டேவோ கிடையாது. மாறாக வருகிற மே 5ஆம் தேதி அடுத்த விசாரணை அப்போதான் நாங்க இன்டரிம் ஸ்டே வழங்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு தங்களுடைய ஆர்டர்ல தெளிவாக சொல்லியிருக்காங்க. இப்ப இது ஒரு ஸ்டே ஆர்டரோ, இது ஒரு வெற்றியோ கூட கிடையாது. ஆனால் இதற்கு பங்கு போடக்கூடிய விதமாக இந்த தாவேக காரங்களும் அதே மாதிரி திமுக காரங்களும் உரிமை கொண்டாடி இருக்கக்கூடிய காட்சிகளை பார்க்க முடியுது. ஒருபடி மேலாக போய் தாவேக சார்பில் இருந்து கீழ்மட்டத்தில் இல்ல, மேல்மட்டத்தில் இருக்கக்கூடிய ஆதவர்ஜுனாவா இருக்கட்டும், திமுகவிலிருந்து சீனியர் கவுன்சில் வில்சனாக இருக்கட்டும், இவங்க ஏதோ வாதத்தை முன் வச்சு இவங்களுடைய சட்ட போராட்டத்திற்கு கிடைத்த வெற்றின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா அந்த ஆர்டர் காப்பியினுடைய அந்த ரிட் பெட்டிஷன் நம்பர்ஸ் போட்டுருக்காங்க. இப்ப நான் 2 நம்பர் சொன்னேன்ல, தாவேகாவுடைய நம்பரும் அதுல இல்ல, அதே மாதிரி திமுகவினுடைய நம்பரும் அதுல இல்ல. ஏறக்குறைய 10 நம்பர்கள் நம்ம தேடி பார்க்கும்போது அதுல எதுலையுமே இந்த திமுகவினுடைய தாவேகாவினுடைய அந்த ரிட் பெட்டிஷன் நம்பர் இல்ல. மோரோவர் இவருடைய அட்வொகேட் ஆன் ரெக்கார்ட் அந்த இதை ஃபைல் பண்ணிருப்பாங்க, அந்த அந்த அட்வொகேட்ஸ்னுடைய நேமாவது அந்த ஆர்டர் காப்பியில் இருக்கான்னு பார்த்தா அதுலயும் இவருடைய பெயர் இல்ல. அப்ப எதன் அடிப்படையில் இவங்க இந்த உரிமையை கோரிட்டு இருக்காங்கன்றது நமக்கு தெரியல. வக்ஃப் திருத்த சட்டத்திற்கு எதிராக இந்த வழக்கை போட்டதற்காக தாவேகாவிற்கும் திமுகவிற்கும் நம்மளுடைய நன்றிகளும் பாராட்டுகளும். ஆனா அடுத்தவங்க பெத்த பிள்ளைக்கு பேர் வைக்கக்கூடிய விதமாக இதுவரைக்கும் எந்த ஆர்டருமே பாஸ் பண்ணல. அதே மாதிரி நேற்றைக்கு வந்த ஆர்டர்ல உங்களுடைய பேரும் இல்ல. இப்படி இருக்கக்கூடிய நிலையில எங்களாலதான் இந்த பெரிய வெற்றி கிடைச்சிருக்கு அப்படின்னு வெறுமனே வெற்றி பிம்பத்தை ஊதி பெரிதாக்குவது வேற ஒண்ணும் கிடையாது. அரசியல் பிழைப்பு, எச்ச பாலிடிக்ஸ், சீப் பாலிடிக்ஸ்.